ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். நீ நான் காதல் சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் ரொம்பவே பயந்து போயிருக்கு அபி. என்ன பண்ணுறாங்க, ராகவ் வந்ததும் ரொம்பவே சந்தோஷத்தோட ராகவ் கிட்ட போயிடுறாங்க. ராகவும் பார்த்தீங்கன்னா எதையும் யோசிக்காம தன்னை மீறி தன்னோட அன்பை அபிக்கிட்ட. அபி கிட்ட விக்னேஷுக்கு ராகவ் நன்றி சொல்கிறாங்க. எனக்கு எதுக்குங்க நன்றிலாம் சொல்லிக்கிட்டேன், நீங்கள் 2 பேரும் தான் கண்டுபிடிக்கிற விளையாட்டு தான் விளையாடிட்டு இருக்கீங்களா, சாரி அபி, நான் சொன்னேன்னு சொல்லிட்டு தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ இதில் என்னங்க இருக்குது, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அபியும் சொல்கிறாங்க. சரிவா கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு அபியை கூப்பிட்டுட்டு போகிறார் ராகவ். கோவத்தோட அபி உட்காந்துட்டு இருக்காங்க. உடம்பு சரியில்லைன்னு சொல்லி எதுக்காக அங்கேருந்து என்னை விட்டுட்டு கிளம்புனீங்க அப்படின்னு சொல்லிட்டு அபி கேட்க, நீ இறங்கி ரொம்ப நேரம் ஆனதுனால பின்னாடி வர வண்டியில் வருவேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டேன், போதுமா அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்கிறாங்க. நம்ம இப்போ மட்டும் எதுக்காக கூப்பிட வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அபி கேட்க, எல்லாருமே அங்கே தேடிட்டு இருக்காங்க, நீ காணுமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டத்தோடு இருக்காங்க. ஓ அப்போ வீட்டில் எல்லாரும் தேடுறாங்க அப்படின்றதுக்காக மட்டும்தான் என்னை தேடி வந்தீங்க அப்படிதான், நான் என் மேலே உள்ள அன்பு பாசத்தினாலேயும் தேடி வரல அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்ல, ஆமாம் அப்படிதான் அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் உன் மேலே எப்படி எனக்கு அன்பு வரும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிறாரு. சரி விடு, பரவாயில்ல அபி, எப்படி யார் சொல்லி நம்மளை தேடி வந்திருக்காருல்ல, அதுவே அக்கறையினால தானே வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மனசை தேத்திக்கிறாங்க. பாட்டி ரொம்பவே முடியாமல் இருக்காங்க. அதுக்கப்புறம் அபி போனதுக்கு அப்புறமா தான் கொஞ்சம் தெளிவாகிறாங்க. ராகவ் பார்த்ததும் ராகவ் பார்த்து திட்ட ஆரம்பிக்கிறாங்க. என்ன ராகவ் நீ இப்படி பண்ணிட்ட, ஒழுங்காக அபியை கூட்டிகிட்டு போக தெரியுதுல்ல, கூட்டு வர தெரியாது அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அபியை பார்த்து அணுவும் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. என்னக்கா ஏன் அழுதுட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நீ காணோன்னு அவர் ரொம்பவே பயந்து போயிட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அக்கா அதெல்லாம் எனக்கு ஒன்றும் இல்லைக்கா, நான் தான் நல்லபடியாக பத்திரமா வந்துட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே அபியை பார்த்த சுந்தரியும், ஏமா இவ்வளோ லேட் ஆச்சுன்னு தெரியுது, ஒரு ஆட்டோ பிடிச்சி சீக்கிரமாக சேர தெரியாதா, நீ என்ன சின்ன குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு நெக்கெல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏம்மா சுந்தரி, இந்த சமயத்தில் கூட அபியை திட்டி தான் பேசணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அபி நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ரூம்க்கு அனுப்பி வைக்கிறாங்க. இந்த பக்கம் ராகவ் வராரு. எதுக்காக என்னை விட்டுட்டு வந்தீங்க, நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அபி என்ன பண்ணுறாங்க, திரும்பவும் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கெல்லாம் என்னால் காரணம்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக போய் படுத்துடுறாரு. ஒரு நாள் அபி என்ன பண்ணுறாங்க, அவங்க அத்தை கிட்ட பேசுகிறாங்க. அப்போ அத்தை சொல்கிறாங்க, ஏன்டி இப்படி இருக்க, நைட் டைமில் ஏன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும்னு சொல்லிட்டு மாப்பிள்ளையை தொல்லை பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்க, என்ன சொல்கிறீங்க அத்தை, எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உனக்கு ஆமாண்டி ஒன்றும் புரியாது, ஏற்கனவே ஒரு தடவை தான் மாப்பிள்ளை தம்பி இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தார்ல, அப்புறையே இதையே நினச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. இன்னொரு தடவைலாம் ராத்திரி நேரத்தில் மாப்பிள்ளை இப்படி தொல்லை பண்ணிட்டு இருக்கா, அதை கூட்டிகிட்டு வரணும்னு சொல்லிட்டு, ஓகேவா புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. அபி ஒன்றும் தெரியாத மாதிரி முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கே தெரிய வருது, ஓ அப்போ ராக்கி பாய் நேற்று நம்மளை தேடி எல்லா இடத்துலையும் அலைஞ்சிருக்காரு, அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கும் ஃபோன் பண்ணி கேட்டிருக்காரு, இப்போ இதெல்லாம் நம்ம மேலே உள்ள அக்கறையில் தானே பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இதோட இந்த ப்ரோமோ முடிச்சிருக்காங்க.